السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய மாதத்திலே நல்ல பண்பாடுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்து கொள்ள வேண்டும் என்ற துணிப்பொருளிலே தான் ஒவ்வொரு நாளும் சில நல்ல பண்புகளை பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் படித்து, அந்த சம்பவத்திலே அல்லாஹு தஆலா எந்த நல்ல பண்பை எங்களுக்கு எடுத்து நடக்குமாறு சூசகமாக சுட்டி காட்டுகிறார் என்பதை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம். சூரத்துன் நம்ல் எங்களுக்கு தெரியும், 27வது அத்தியாயம். சூரத்துன் நம்லில் 15வது வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு அழகான ஒரு சம்பவத்தை படிப்பினையோடு நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அந்த சம்பவம் என்னவென்றால், வலக்கது ஆத்தைனா தாவூத வ சுலைமான இல்மா. அல்லாஹு தஆலா அந்த சம்பவத்தை சொல்கிற முதலாவது சப்ஜெக்ட்லேயே நாங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு பண்பையும் சேர்த்து சொல்கிறார். அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம், 2 பேரும் நபிமார்கள் தான். 2 பேருக்கும் அல்லாஹு தஆலா அறிவை கொடுக்கிறான். அப்போ அறிவை கொடுத்த செய்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். நாங்கள் சுலைமானுக்கும் தாவூதுக்கும் அறிவை கொடுத்தோம். அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கண்டா, வகாலா 2 பேரும் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஃபத்தலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன். ஏனைய முஃமினான மக்களை விட, ஏனைய மனிதர்களை விட அல்லாஹு தஆலா எங்களை சிறப்பாக்கி ஒரு அறிவை எங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ அடுத்தவங்களை விடவும் கூடுதலான ஒரு அறிவை சுலைமான் நபிக்கும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுத்ததுனால அவங்க 2 பேரும் அல்லாஹ்வுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குரியது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு மனிதராக இருந்தார்கள், நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களுக்கு பெரிய ஒரு அந்தஸ்துக்கு போக முடியாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சுலைமானுக்கும் தாவூதுக்கும் நாங்கள் அறிவை கொடுத்தோம். அந்த அறிவை அவர்கள் பெற்றதனால் அவங்க 2 பேரும் என்ன சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் புகழ் அனைத்தும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் என்ற செய்தி இந்த இடத்துல அந்த சம்பவம் தொடங்குற நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தை நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னால் ஃபெஸ்ட்டுக்கு விளங்கணும், அல்லாஹ் எங்களுக்கு எதை ஒரு நல்ல பண்பாக எடுக்க சொல்கிறார் என்றால், எங்களுக்குன்னு ஒரு அருட்கொடை அல்லாஹ் தந்துட்டான்டா. ஒரு பொருளாதாரத்தை தாரான், அடுத்தவர்களை விடவும் கூடுதலான பொருளாதாரத்தை எங்களுக்கு தருகிறான், அடுத்தவர்களை விடவும் கூடுதலான ஒரு அறிவை எங்களுக்கு தருகிறான், அடுத்தவர்களை விடவும் ஒரு பதவியை, எனக்கு ஒரு உயர் பதவியை அல்லாஹு தஆலா தருகிறான். எது தந்தாலும் இது அல்லாஹ்வுடைய புறத்தில் வந்தது தான் என்றதை மறக்கக்கூடாது என்பதை இந்த முதலாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். வவரிச சுலைமானு தாவூத, சுலைமான் நபி அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாரிசாக வருகிறார். அப்போ சுலைமான் நபி முழு உலகத்தையும் ஆட்சி செய்த ஒரு நபியாக இருக்கிறார். அவருக்கு அல்லாஹு தஆலா பறவைகளுடைய அந்த லாங்குவேஜ், அவங்க பறவைகள் பேசுகின்ற மொழியை அறியக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா சுலைமான் நபிக்கு கொடுத்தார். அந்த கொடுத்த ஆற்றலை அவர் மக்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், யா ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, உல்லிம்னா மன்திகத் தைர், எனக்கு இந்த பறவைகளுடைய அந்த பாசையை விளங்கக்கூடிய அந்த டேலண்ட்டை அல்லாஹ் தந்திருக்கிறார், அல்லாஹ் எனக்கு படித்து தந்திருக்கிறான். வஊதினா மின் குல்லி ஷை, அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை அல்லாஹ் எனக்கு கிஃப்டாக தந்திருக்கிறான் என்று மக்களை பார்த்து சொல்லிவிட்டு திரும்பவும் எங்களுக்கு இன்றைக்கு டொபிக்கு தேவையான ஒரு விஷயம், திரும்பவும் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? இன்ன ஹாதா லஹுவல் ஃபதுலுல் முபீன். இந்த பறவைகளோட பாசையை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாக இருக்கட்டும், ஏனைய கிஃப்ட்டுகளாக இருக்கட்டும், இது எல்லாம் தெளிவாகவே அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய சிறப்பான விடயங்கள். இன்ன ஹாதா லஹுவல் ஃபதுலுல் முபீன், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், இது அல்லாஹ்வுடைய அருள் தான் என்பதை திரும்பவும் மக்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்.
அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரைக்கும் சகோதரர்களே, ஏனைய எந்த நபிமார்களுக்கும் அந்த அந்த அறிவை கொடுக்கல. எந்த அறிவை? பறவைகளோட, ஏனைய மிருகங்களோட, அதே மாதிரி ஜின்கள் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா வசப்படுத்தி கொடுத்தார். அதில் ஸ்பெஷலாக அல்லாஹு தஆலா இந்த இடத்துல என்ன சொல்றாருண்டா, உல்லிம்னா மன்திகத் தய்ர், பறவைகளுடைய பாசையை புரியக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா சுலைமான் நபிக்கு கொடுத்தார்கள். சுலைமான் நபி அந்த ஆற்றலை பற்றி மக்களுக்கு சொல்லுகிற நேரத்தில் இது எல்லாம் அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அருளாக இருக்கிறது என்று அந்த டேலண்ட்டையும் கொண்டு போய் அல்லாஹோடு தான் சேர்க்கிறான். என்னால் ஒன்றும் செய்யலாம், அல்லாஹ் தந்ததை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற ஒரு தகவலை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கிறார். இப்போ ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். வஹுஷுர லி சுலைமான ஜுனூதுஹு மினல் ஜின்னி வல் இன்சி வத் தைர் ஃபஹும் யூஸஊன். சுலைமான் நபி என்ன செய்கிறாங்கன்னு, ஒரு நாள் ஜின்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாரும் அவருக்கு யாரெல்லாம் வசப்படுத்தி இருந்தாங்களோ, வசப்படுத்தப்பட்டு இருந்துச்சோ எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்த்து நிற்கிற நேரம் ஒரு பறவையை காணலை. ஹுதுஹுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவையை காணவில்லை. அந்த சம்பவத்துக்கு முன்னால் ஒரு செய்தி வருது. ஹத்தா இதா அத்தவ் அலா வாதின் நம்லி காலத் நம்லத்துன் யா ஐயுஹன் நம்லு துஹுலு மசாக்கினும். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய படைப்பட்டாளத்தோடு இந்த எறும்புகள் வசிக்கின்ற ஒரு இடத்தை தாண்டி நடந்து வாராங்க. இப்போ எறும்புகள் எப்படி வாழ்வாங்க? பெரிய கூடாரம் அடித்து, பெரிய கொட்டுகள் அடித்து எறும்பு வாழ்றது இல்லை. எறும்புட புற்றுகள் வந்து நிலத்துக்குள்ளே இருக்கும். பெரும்பாலும் எறும்பு எங்கே வாழும்னா அது உணவுகள் எடுக்கிறதுக்கு வந்து வெளியே வரும். தேவையான உணவுகள் எடுத்துக்கொண்டு அந்த நிலத்துக்கடியில் எறும்பு புற்றுகளுக்குள்ளே போயிடும். ஆனால் அன்றைய தினம் என்ன நடக்குதுன்னா, எறும்புகள் எல்லாம் வெளியே நிற்குது. பாருங்கள், இந்த குர்ஆன் எவ்வளோ அழகாக அந்த சம்பவத்தை சொல்லுதுன்னா, எறும்புகள் எல்லாம் வெளியே நிற்குது. அதில் சுலைமான் நபியுடைய படைப்பட்டாளம் வருவதை ஒரு எறும்பு காணுது. அப்போ அங்குள்ள ஒரு எறும்பு அடுத்த எறும்புகளை பார்த்து சொல்கிறது, காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு சொல்லுது, யா ஐயுஹன் நம்லு துஹுலு மசாக்கினுக்கும், ஏ எறும்புகளே நீங்கள் உங்களோட புற்றுகளுக்குள்ளே நுழைஞ்சுக்கோங்க, உங்களோட வீட்டுக்குள்ளே நீங்கள் பேய்த்துருங்க. ஏன் தெரியுமா? லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். சுலைமானோடு வர அந்த படையும் அவர்களுக்கு தெரியாமலேயே உங்களை மிதிச்சிடக்கூடாது, உங்களை மிதித்து சவட்டிக்கூட அவங்க போயிடக்கூடாது. அதனால் நீங்கள் ப்ளீஸ் என்ன செஞ்சுருங்க, நீங்கள் உங்களோட புற்றுகளுக்குள்ளே பேய்த்துருங்கன்றான். உண்மையில் பாருங்கள் சகோதரர்களே, இப்போ நாங்கள் ரோட்டில் ஒரு வாகனத்தில் போகிறோம், ஒரு நாய் வருது விளங்குது, ஒரு பூனை பாயுது விளங்குது, ஒரு ஆடு மாடு முன்னுக்கால வருது விளங்குது. ஆனால் எறும்பு விளங்குமா? சர்வசாதாரணமாக எங்களோட பைக்குக்கு எறும்பு மிதிப்படும், எங்களோட வாகனத்துக்கு எறும்பு மிதிச்சு, நாங்கள் நடக்கக்குள்ள எறும்பு மிதிச்சுட்டு போயிடுவோம். எறும்பு என்பது ஒரு அற்பமான ஒரு விஷயம்தான். அப்போ பாருங்கள், ஒரு எறும்பு தன்னுடைய இனத்தை பாதுகாக்கிறது. இப்போ இதில் இன்னொரு எங்களுக்கு ஒரு இஸ்திம்பாத் ஒரு உதாரணம் எடுக்கலாம். ஒரு எறும்பு அந்த எறும்பு கூட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்து எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக சொல்லுது. சுலைமானோட படையும் வருது, அவங்களுக்கு தெரியாமலே உங்களை மிதிச்சிடாமல் இருக்கிறது, நீங்கள் புற்றுகளுக்குள்ளே போயிருங்க. அப்போ ஒரு எறும்புக்கு இன்னொரு அடுத்த எறும்புகளை காப்பாற்றுவதற்கு முடியும் என்றால் அவங்களையும் காப்பாற்றணும் என்ற ஒரு எண்ணம் எறும்புக்கு இருக்குதுன்னா, மனுஷர்களாகி நாங்கள் எப்படி பார்க்கணும்? நாங்கள் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது. நான் மட்டும் உசுரோடு வாழ்றது, நான் மட்டும் சம்பாதிக்கிறது, நான் மட்டும் பணக்காரனாகிறது, நான் மட்டும் பதவி எடுக்கிறது, நான் மட்டும் அறிவாளியாகிறது, நான் மட்டும் இந்த ஊரில் நல்ல பெயரோடு வாழ்றது, இது சுயநலம். நாங்கள் எப்பயுமே எனக்கு ஒரு மனம் தெரியுமா, அல்லாஹ் எனக்கு ஒரு டேலண்ட் தந்திருக்கிறானா, இதை மாதிரி அடுத்தவங்களையும் எப்படி உருவாக்குறது, அடுத்தவங்களுக்கும் நலவை நாடுறது. நான் படிச்சிருக்கிறேனா அடுத்தவங்களும் படிக்கணும், நான் பணக்காரனாக இருக்கிறேனா அடுத்தவங்களும் பணக்காரன் ஆகணும், நான் சக்காத்து கொடுக்க தகுதி உள்ளவனாக இருக்கிறேனா நாங்கள் ஆசைப்படணும், நான் மட்டுமல்ல இந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் சக்காத்து கொடுக்க தகுதியாகணும். அப்போ எப்படி நாங்கள் அந்த இனத்தை பாதுகாக்கணும்? இப்போ இன்றைக்கு அப்படி இல்லை சமூகம், என்னையை மட்டும் பாதுகாத்துக்கொண்டு அவங்கள போட்டு கொடுக்குறது, அவங்க கீழே புலோன்னு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. பிஸ்னஸில் 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒருத்தர் லொஸ்டாகும் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அவர் எப்படியாவது கீழே விழுந்துடும் அல்லது கீழே விழுத்தாட்டும். அன்புக்குரிய சகோதரர், இந்த மோசமான பழக்கமுடையவர்களுக்கு இந்த எறும்புடைய இந்த வார்த்தை ஒரு பாடமாக இருக்கணும். காலத் நம்லத்துன், ஒரு எறும்பு சொல்லுது அடுத்த எறும்புகளை பார்த்து நீங்கள் எல்லாரும் புற்றுகளுக்குள்ளே போய்த்துருங்க, ஏன்னா டேஞ்சர் ஒன்று நடக்க போகுது, உங்களும் வீச்சிடக்கூடாது. பாருங்க பாப்போம், இப்போ இந்த எறும்பு சுயநலவாதி எறும்பாக இருந்தால் அது மட்டும் புற்றுக்குள்ளே போயிடுச்சு தன்னை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, சுயநலம் பார்க்கல, தன்னுடைய இனம் ஏனைய எறும்புகளும் மிதிப்படாமல் அதுவும் உயிரோடு வாழணும் என்ற நல்ல நோக்கத்தினால தான் சொல்கிறாங்க. அந்த எறும்பு சொல்லுது நீங்கள் உள்ளுக்கு போயிருங்க. இப்போ எறும்பு சொன்னதை கேட்ட சுலைமான் நபிக்கு இந்த பாஷை விளங்குதே, எறும்பு அடுத்த எறும்புகளை பார்த்து சொன்ன இந்த சப்ஜெக்ட் வந்து சுலைமான் நபி கேட்டுட்டு ஃபதபஸ்ஸம ضاحكا من قولها, அவர் புன்முறுவல் போது கொஞ்சம் சிரிச்சிட்டு எறும்பு சொன்ன வார்த்தையை கேட்டதோட திரும்பவும் எங்களுக்கு தேவையான டாபிக் என்ன, அல்லாஹ்விடம் அவங்க கையேந்துறாங்க. எறும்பு பேசுறது கேட்டுச்சு. வகால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதை, யா அல்லாஹ்
பாருங்க திரும்ப எறும்பு பேசினதை இவருக்கு கேட்டதோட பார்த்தீங்களா எனக்கு எறும்புட லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், நான் பெரியாள் அப்படியெல்லாம் சொல்லலை. இந்த டேலண்ட்டை கொடுத்தது அல்லாஹ். திரும்ப அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிறாங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதி. எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ செய்த இந்த நிஅமத்துகளை நன்றி கூறுவதற்கு நீ எனக்கு வாய்ப்பு தந்து விடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட திரும்ப துஆ கேட்கிறாங்க. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், வ அன் அமல சாலிஹன் தர்தா. அவர் ஒரு நபியாக இருந்து கொண்டும் அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நீ பொருந்தி கொள்ளுகின்ற முறையில் சாலிஹான அமல் செய்யறதுக்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கு தந்து விடுவாயா. வஅத்கில்னி பிரஹ்மதிக, உன்னுடைய அருளை கொண்டு என்னை நீ சேர்த்துறோனும், என்னை நீ நுழைச்சிரோனும் எங்க தெரியுமா? ஃபி இபாதிக சாலிஹீன், உனக்கு கட்டுப்பட்டு சாலிஹான அமல்கள் செய்கின்ற நல்லடியார்களோடு என்னை நீ சேர்த்து விடுவாயாக என்று துஆ கேட்டார். இந்த துஆ கேட்ட சந்தர்ப்பத்தை பாருங்க பாப்போம். இந்த துஆவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எந்த சந்தர்ப்பத்தில் கேட்கிறாங்கண்டா, தனக்கென்று பிரத்யேகமான ஒரு அருளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அருளை அவர் ஃபீல் பண்றார். எறும்பு பேசின சத்தத்தை கேட்குது. அவர் சிரிச்சிட்டு அந்த இடத்துல தான் பெரியாள், தனக்கு அல்லாஹ் தஆலா எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு ஆற்றலை தந்தார்னு பெருமை அடிக்காமல், அதை பற்றி நினைக்காமல் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, யா அல்லாஹ், நீ சந்திருக்கக்கூடிய இந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக என்னை மாற்றிவிடு. சாலிஹான நீ பொருந்து கொள்ளக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய ஒரு அடியானாக என்னை மாற்றிவிடு என்று அந்த சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு பாடத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு படித்து தருகிறார்கள். இப்போ அடுத்த சம்பவம் தொடருது. வதஃபக்கத தைர ஃபகால மா லி லா அரல் ஹுதுஹுத அம் கான மினல் காயிபீன். இப்போ எல்லாமே நிற்குது, அந்த ஹுதுஹுது பறவையே காணல. சுலைமான் நபிக்கு கோபம் வந்தாச்சு. ஏன்னா அவர் தலைவராக இருக்கக்குள்ளே அவருடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் போகல, ஜின்களுக்கும் போகல, மனிதர்களுக்கும் போகல, பறவைகளுக்கும் போகல. ஆனால் இவர் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரே ஒரு பறவை குறையுது, ஹுதுஹுத காணல. இவர் கோபம் வந்து என்ன தெரியுமா சொல்றார்? 3 விஷயம் சொல்றார். லவ் அஸிபன்னஹு அஸாபன் ஷதீதா, இந்த ஹுதுஹுது பறவை எனக்கிட்ட சொல்லாம தானே போயிருக்குது, அது வந்தா நான் கடுமையாக அதுக்கு தண்டனை கொடுப்பேன், பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் என்றார். 2வது சொல்றார், அவுல அத்பஹன்னஹு, அல்லது அந்த ஹுதுஹுது பறவையை நான் அறுத்து போட்டுருவேன். 3வது சொல்றார், அவு லயத்தியன்னி பிசுல்தானி முபீன், அல்லது அது ஏன் எனக்கிட்ட சொல்லாம போட, எங்க போனன்ற வெலிட் ரீசனோட, சரியான காரணத்தோடு அது வரணும் அப்படின்றாங்க. 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்றோ அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அல்லது அதை அறுத்து போட்டுருவேன், அல்லது வந்து அது வெலிட் ரீசனோட வரணும். சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஃபமகஸ கைர பஈதின் ஃபகால அஹத்து பிமா லம் துஹிது பிஹி வஜிதுக மின் சபஇன் பினபஇ யகீன். அந்த பறவை வருது, ஹுதுஹுது பறவை வந்து சுலைமான் நபி கிட்ட சொல்லுது, சுலைமானே, உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை ஒரு இடத்துல இருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். மின் சபஇன் பினபஇ யகீன், சபஅ நாட்டிலிருந்து, சபஅ வாசிகள் வாழக்கூடிய அந்த ஏரியாவிலிருந்து நான் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தகவலை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றான். இப்போ சுலைமான் நபி 3 விஷயம் சொன்னாங்க. ஒன்றோ தண்டிப்பேன், இல்லாட்டி அறுத்து போடுவேன், இல்லாட்டி வெலிட் ரீசனோட வரணும். இப்போ ஹுதுஹுது வந்து என்ன சொல்லுது? வெலிட் ரீசனை சொல்லுது. இப்போ அது சொல்லி கொண்டு போகுது. அது கண்டதை, அது பார்த்ததை, அந்த சப்ஜெக்டை சுலைமான் நபிக்கிட்ட என்ன சொல்லுதுண்டா, வஜத்துஹா வகௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹி வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும் ஃபஹும் லா யஹ்ததூன் ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீலி ஃபஹும் லா யஹ்ததூன். என்ன சொல்றான்டா, இன்னி வஜத்து இம்ரஅத்தன், நான் சபஅ நாட்டில் வந்து ஒரு பொம்பளையை கண்டேன், ஒரு லேடியை கண்டேன். தம்லிகுஹும், அவ ஆட்சி செய்கிறான். அது மட்டுமல்ல, வஊதியத் மின் குல்லி ஷை, அந்த பெண்ணுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா ஆட்சி அதிகாரம், நிறைய படை பட்டாளம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. வலஹா அர்ஷுன் அதீம், அந்த லேடிக்கு வந்து ஒரு சிம்மாசனம், ஒரு அரிசும் இருக்குது. பொதுவாக ஆட்சி செய்கிறவங்க ஒரு பெரிய ஒரு சேர்ல உட்காருவாங்க. அப்போ ஒரு சிம்மாசனமும் அவருக்கு இருக்குது. சப்ஜெக்டை சொல்கிறான், ஒரு பொம்பளையை கண்டேன், அவள் வந்து ஆட்சி செய்கிறாள், அவளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, அவள் உட்கார்றதுக்குன்னு பிரமாண்டமான ஒரு சிம்மாசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, வஜத்துஹா வகௌமஹா, அந்த பெண்ணையும் அந்த பெண்ணை பின்பற்றுகின்ற சமுதாயத்தை நான் கண்டேன். யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை வணங்குறதுக்கு பதிலாக சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹுதுஹுத் அகீதா பேசுது, ஹுதுஹுத் இஸ்லாத்தை சொல்லுது. பாருங்க பாவம், சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும், அவங்க எல்லாம் அல்லாஹை விட்டுட்டு சூரியனை வணங்குறதுக்கு ஷைத்தான் அந்த சூரிய வணக்கத்தை அழகுபடுத்தி காட்டியது அப்படின்றான். திரும்ப அந்த ஹுதுஹுது பறவை தொடர்ந்து சொல்லுது, இந்த வானத்தில் பூமியில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறிகிறது அல்லாஹ். இந்த அல்லாஹ்வை வணங்காம சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறது. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் யார் தெரியுமா? அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அந்த அல்லாஹ்க்கு வந்து ஹுவ ரப்புல் அர்ஷில் அதையும், மகத்தான அந்த அரிசிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான் என்ற தகவலை ஹுதுஹுது பறவை சொல்லி முடிக்குது.
இப்போ சொல்லி முடிச்சதோட ஒரே அடிக்கு சுலைமான் நபி நம்பிடுச்சா? சுலைமான் நபி நம்பல. இப்போ அப்படி தான். இப்போ நாங்கள் ஒரு கிளாஸுக்கு லேட் ஆகி போகிறோம், ஸ்கூலுக்கு பிள்ளைய லேட் ஆகி போனால் சேர்க்கிட்ட ஒரு காரணம் சொல்ல ஒரே அடி நம்ப மாட்டாங்க, விசாரித்து பார்ப்பாங்க. அதான் உலகத்தில் வளமை. இப்போ சுலைமான் நபியும் ஹுது பறவை இவ்வளோன்னு சொல்லுது, ஒரே அடியாக நம்பல. சுலைமான் நபி அந்த பறவை பார்த்து சொல்றது, சனந்தோம் பார்ப்போம். அசதக்த அம் குந்த மினல் காதிபீன், நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா பொய்யை சொல்கிறீங்களா என்பதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. சுலைமான் நபி சொல்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் ஹுது சென்ற செய்தி, இந்த சபைகள் இப்படி ஒரு அரசியல் ஒன்று இருக்கிறா, இப்படி நடக்கிறான்னு சொன்ன தகவல் உண்மையா பொய்யா என்பதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது ஹப்பி கிதாபி ஹாதா, நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒன்று தாரேன். இந்த லெட்டரை கொண்டு போய்ட்டு ஃபால்கு ஹீலைஹி, அங்கே கொண்டு போய்ட்டு போடுங்க, அந்த அரசிக்கிட்ட கொண்டு போய்ட்டு போடுங்க. சும்மா தவல்ல அன்ஹும் ஃபந்தூர் மாதா யர்ஜிஊன், அதுக்கப்புறம் லெட்டரை போட்டுட்டு கொஞ்சம் சைட் ஆகிறீங்க, அவங்க என்ன செய்கிறாங்கிறத பார்த்துட்டு வாங்கன்னு ஹுது பறவைக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுக்குறாங்க சுலைமான். இந்த லெட்டர் எடுத்து கொண்டு போய் அந்த பறவையும் என்ன செய்யுது, அந்த சபக நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசிக்கு முன்னால், அந்த ராணிக்கு முன்னால் அந்த லெட்டரை போடுது. லெட்டர் அந்த அரசியோட கையில் கிடைக்குது, அந்த ராணியோட கையில் கிடைக்குது. அந்த ராணி வந்து பல்கீசன் ஒரு பேர், பல்கீஸ் ராணின்னு சொல்லுவார்கள். ஆனால் பல்கீசன் அந்த பெயருக்கு வந்து ஆதாரபூர்வமான ரிவாயத்துக்கள் எங்கேயும் காணல, வரலாறுல பல்கீசன் சொல்கிறாங்க. நாங்கள் சிம்பிளாக விளங்கிறோம், சபக நாட்டை ஆட்சி செய்த ஒரு ராணி அப்படின்னு விளங்கிறோம். இப்போ அவன் வந்து அந்த லெட்டரை கையில் எடுக்கிறான். லெட்டர் எடுத்து அதை பார்த்ததோட அடுத்த தனக்கு கீழால் உள்ள மக்களை பார்த்து சொல்கிறார்கள், யா ஐயுகள் மலவு, என்னுடைய கூட்டமே, இன்னி உல்கிய இளைய கிதாபுன் கரீம், எனக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குது, ஒரு கண்ணியமான ஒரு லெட்டர் என்றான். அப்போ அவன் கேட்கலவே சுலைமான் நபியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவன் சொல்கிறான், இது எங்கிருந்து வந்திருக்கிறேன்டா, இன்னஹு மின் சுலைமான், சுலைமானுக்கிட்ட வந்திருக்குது. அப்போ சுலைமானுக்கிட்ட வந்திருக்கிற அந்த வார்த்தைக்கு முன்னால் தான் சொல்கிறான். இல்லாட்டி சும்மா என்ன சொல்லணும், எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்குதுன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். அந்த லெட்டருக்கு என்ன இந்த உவமையை கொண்டு வராங்கண்டா, இன்னி உல்கிய இளைய கிதாபுன் கரீம், கண்ணியமான ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு தெரியுமா? இன்னஹு மின் சுலைமான, சுலைமானுக்கிட்ட இருந்து வந்திருக்குது. லெட்டரோட வாசகம் என்ன தெரியுமா? சிம்பிளான 2 வாசகம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் தஅலு அலைய வஅதூனி முஸ்லிமீன். இவ்வளோ தான் லெட்டர். அல்லாஹ்வோட பேரை கொண்டு ஆரம்பிக்கிறேன்னு பிஸ்மில் சொல்லி போட்டு அந்த ராணியை பார்த்து சுலைமான் நபி எழுதியிருக்கிறாங்க, அல்லாஹ் தஅலு அலைய, என்னையை தாண்டி என்னையை மீறி போக நினைக்க வேணும். அந்த அரசர் சொல்றார், என்னையை தாண்டி போக நினைக்க வேணும், வஅதூனி முஸ்லிமீன், எனக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எல்லாரும் உங்களோட கூட்டத்தோடு சேர்ந்து எனக்கு கட்டுப்பட்டு கண்ட்ரோலுக்கு வந்துருங்கன்றான். ஒரு அரசர் இன்னொரு ஏரியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சிற்றரசுக்கு அனுப்புகிற லெட்டரை பாருங்க. இவன் இந்த லெட்டரை வாசி காட்டுறான். லெட்டரை வாசி காட்டுட்டு சொல்றா, காலத் யா ஐயுகள் மலவு, என்னுடைய கூட்டமே, அஃப்தூனி ஃபி அம்ரி மா குன்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷ்ஹது. இப்போ நான் ஒரு லெட்டரை காட்டியாச்சு, நீங்கள் தான் எனக்கு ஒரு மஷூரா சொல்லணும், என்ன முடிவு சொல்கிறது. இப்போ லெட்டருக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறேன், நீங்கள் ஒரு மஷூரா சொல்லும் வரைக்கும் நான் ஒரு கட் அண்ட் ரைட்டான முடிவு நான் எடுக்க மாட்டேன், உங்களோட ஐடியாவும் எனக்கு தேவைன்றான். இப்போ ஐடியா கேட்டால் கேட்கணுமா ஆட்கள்கிட்ட? இப்போ நாங்கள் ஐடியா கேட்டால் ஒவ்வொருத்தர் மாதிரி சொல்லுவாங்களே, அவங்களோட கட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் எழும்புறாங்க, சொல்கிறாங்க, காலு நஹ்னு உலு குவா வ உலு பஸின் ஷதீத், நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் கட்ஸான ஆட்கள், எங்களுக்கு எல்லா பலமும் இருக்குது, நாங்கள் ஃபைட் பண்ணுறதுக்கும் ரெடி. வல் அம்ரு இலேகி ஃபந்துரி மாதா தமுரி, நீங்கள் டிசைட் பண்ணுங்க, நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்வோம் என்று அந்த அரசியை சுற்றி இருந்த மக்கள் சொன்ன இடத்தோட இவ கொஞ்சம் நிதானமாக யோசிக்கிறான். இப்படித்தான் சொன்னா, ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு இடத்தை ஆட்சி செய்கிற ஒரு பொறுப்புதாரியின் அடிப்படையில் இவன் நிதானமாக யோசிச்சு சொல்ற என்ன தெரியுமா? இங்கே பாருங்க, இந்த பொதுவாக ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தை கைப்பற்றுவது என்பது, ஒரு அரசாங்க தலைவர் இன்னொரு சிற்றரசை கைப்பற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எங்களுக்கு பார்க்கலும் இன்றைக்கு உலக நாடுகளுக்குள்ளே சண்டை வரக்குள்ள என்ன நடக்கும்? அவன் உசக்காலம் நிறைய குண்டுகளை போட்டு முதலாவது ஊரை அழிப்பான், அந்த ஊரை நாசமாக்குறது முதலாவது வேலை. ரெண்டாவது, அந்த ஊரில் உள்ள கண்ணியமானவர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுவான். டாக்டர்ஸ்மாராக இருக்கட்டும், படித்த பெற்ற ஆலிம்களாக இருக்கட்டும், என்ஜினியர்ஸ்மாராக இருக்கட்டும், பெரிய பெரிய எதை உடைக்கிறா, ஹாஸ்பிட்டல் உடைக்கிறா, பில்டிங்ஸ் உடைக்கிறா, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் சுக்குநூறாக்கி போடுவான். இதை அந்த அரசு மக்களுக்கு சொல்கிறான். எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? காலத் இன்னல் முலூக்க இதா தஹலு கரியத்தன், ஒரு அரசாங்கம் ஒரு ஊரை பிடிக்கிறதுக்கு அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அஃப்சதுஹா, முதலாவது அந்த ஊரை அழிச்சு போடுவாங்க, முதலாவது அந்த ஊரை அழிப்பாங்க. அது மட்டுமல்ல, வஜஅலு இஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா, அந்த ஊரிலே வாழ்ந்த கண்ணியமானவர்களை இழிவாக்குவார்கள். அப்படின்னா அவங்கட அந்த ஒன்றே பார்க்க மாட்டாங்க, நல்லவங்க இருக்கிறாங்களே, படித்தவங்க இருக்கிறாங்களே, பெருமதியானவங்க இருக்கிறாங்களே, இந்த ஊரை நாங்கள் டேமேஜ் பண்ணக்குள்ள எவ்வளோ ஒரு பணம் அழிய போகுது, எத்தனை கோடியிட பொருளாதாரம் அழிய போகுது, ஒன்றையும் பார்க்க மாட்டார். வஜஅலு இஸ்ஸத அஹ்லிஹா அதில்லா வகதாலிக யஃஅலூன், இதைத்தான் நாங்கள் கட்டுப்பட்டு போகலாட்டி அவங்க செய்வாங்க. பொதுவான ஒரு தியரியை சொல்கிறாங்க. அப்போ அரசிட மனசுக்குள்ள என்ன இருக்குது? பேசாமல் கட்டுப்பட்டு கண்ட்ரோலில் போகிறது இவட ஐடியா இருக்குது. ஆனாலும் அந்த ஆட்களை சமாளிக்கணுமே. இப்போ
இப்போ நான் ரெடி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு. இப்போ நான் சொல்கிறேன் அங்கிருந்து லெட்டர் வந்திருக்குது, நாங்கள் கொஞ்சம் இறங்கிப்போம் என்று சொல்கிறதுக்கு நான் ரெடி, நான் தலைவர். ஆனாலும் கொஞ்சம் ஒரு தயக்கம், பொதுமக்கள் குழம்பிடுவாங்க. என்னப்பா நீங்கள் அவ்வளோக்கு பயமா கேட்பாங்களா இல்லையா? நாங்கள் இந்த கட்சி இல்லாதாக்கல, நாங்களும் சண்டை பிடிப்போமே. அப்போ இந்த அரசி வந்து டெக்னிக்ஸாக கையாளுறாங்க. முதலாவது சொல்லிட்டு சொல்கிறாங்க, பாருங்கள் இப்படித்தானே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மக்கள்கிட்ட முன்னுக்கு சொல்கிறாங்க. நான் ஒரு ஐடியாவில் வச்சிருக்கிறேன், நான் ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன தெரியுமா, நிறைய கிஃப்ட்டுகளை நான் சுலைமானுக்கு அனுப்ப போகிறேன். சுலைமான் இன்னி முருசிலத்துன் இலைஹிம் பி ஹதியா, நான் ஹதியாக்களை நான் கொடுக்க போகிறேன். ஃபனாதிரத்தும் பிம எரிஜியுல் முர்சலூன், நாங்கள் ஹதியா கொடுத்து அனுப்புகிறவங்க என்ன ரிசல்ட்ஸோடு திரும்பி வராங்கன்னு பார்ப்போம். ஹதியாவை ரிட்டன் எடுத்துகிட்டு வராங்களா இல்லாட்டி கொடுத்துட்டு வராங்களா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நிறைய கிஃப்ட்டுகள் எல்லாத்தையும் கொடுத்து அவங்க கொஞ்சம் பேரை அனுப்புகிறாங்க. சுலைமான் நபி கிட்ட போய் இதை கொடுத்துடுவாங்க. இப்போ இந்த சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ராணி கொடுத்த இந்த கிஃப்ட்டுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு சுலைமான் நபி கிட்ட போகிறாங்க. ஃபலம்மா ஜா சுலைமான் நபிகிட்ட வந்து கொடுத்ததோட அவர் மிகப்பெரிய அரசர். அவர் என்ன தெரியுமா சொல்றார், அதுமித்தூனனி பிமாலின், நீங்கள் உங்களோட பொருளாதாரத்தை தந்து எனக்கு என்னை ஏமாற்ற பார்க்குறீங்களா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண பார்க்குறீங்களா? அதுமித்தூனனி பிமாலின் ஃபமா ஆத்தானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆத்தாக்கும், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் நீங்கள் கொண்டு வந்து இருக்கிறத விட சிறப்புக்குரியது, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இர்ஜியா, அதாவது பல் அந்தும் பிஹதியத்துக்கும் தஃப்ரஹூன், உங்களோட கிஃப்ட்டுகளை வச்சுக்கொண்டு நீங்கள் சந்தோஷப்படுங்க, எனக்கு வானம். இந்த கிஃப்ட்டை தந்து ஏமாத்துற வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்கன்றாங்க. இர்ஜி இலைஹிம், இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த ராணி கிட்ட கொடுங்க. ஆனால் அவட்ட சொல்லணும், ஃபலனஅத்தியன்னஹும் பிஜுனூதில்லா கிபல லஹும், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நாங்கள் எங்களோட படைகளை கூட்டிகிட்டு வருவோம், அட்ரஸ் இல்லாமல் போவோம் உங்களுக்கு. நாங்கள் வந்தால் உங்களை எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிடுவோம், எங்களோட கண்ட்ரோலுக்கு எடுப்போம்ன்ற அந்த அர்த்தத்தை சொல்கிறாங்க. போய் அந்த ராணி கிட்ட சொல்லுங்க. இப்போ சுலைமான் நபிக்கு தெரியும், அவர் நபி தானே, அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒன்று அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துருக்கோம், அல்லது அவர் அந்த கல நிலவரங்களை வச்சு முடிவெடுத்திருப்பார். அவருக்கு தெரியும் எப்படியுமே இந்த ராணி இவட கண்ட்ரோலுக்குள்ளே வருவா. இப்போ இந்த கிஃப்ட் கொண்டு வந்தாக்களை ரிட்டர்ன் பண்ணியாச்சு, நீங்கள் போய்த்து அதை ராணி கிட்ட கொடுத்துருங்க. சுலைமான் நபி அதுக்கடையில் சொல்கிறாங்க, இப்போ இந்த ஹுது பறவை வந்து சொல்லிச்சு தானே, அந்த பெண்ணுக்கு வந்து வலஹா அரசுன் அலீம், ஒரு பெரிய சிம்மாசனம் ஒன்று இருக்குது அப்படின்னு தகவலை கொடுத்தாங்க தானே. இப்போ சுலைமான் நபி சொல்றார், யா ஐயுஹல் மலஉ ஐயுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா கப்ல அய்யதூனி முஸ்லிமீன், அந்த ராணி எனக்கு கட்டுப்பட்டு இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னால் அவட இடத்துக்கு போயிட்டு அந்த சிம்மாசனத்தை யாருக்கு எனக்கு இதை கொண்டு வந்து தரேன் கேட்குறாங்க. ஏன் இதை கேட்டாங்கன்னா, உடனே அந்த சபையில் இருந்த ஒரு ஜின், கால இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஜின்களை சேர்ந்த அந்த இஃப்ரீத் என்ற ஒரு ஆள் எழும்பி சொல்றார், ஆனா ஆத்திக பிஹி கப்ல அன் தகூம மின் மகாமிக், சுலைமான் நபியே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால நான் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து உங்களை முன்னாடி வைக்கிறேன்றார். இன்னி அலைஹி லகவியுன் அமீன், எனக்கு அது ஏலும், அந்த கட்ஸ் எனக்கு இருக்குது, என்னை நம்புங்க, நான் ஒரு நம்பிக்கையாக அந்த வேலையை செய்வேன் என்று அவர் சொல்றார். சுலைமான் நபி சும்மா இருக்கிறார். இன்னொருத்தர் எழும்புறார், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாபி, அந்த வேதங்களை பற்றி நல்லா படிச்சோரால், அவர் எழுப்பி சொல்றார், ஆனா ஆத்திக பிஹி கபுல ஐயர் தத்த இலேக்க தர்ஃபுக், கண் சிமிட்டுறதுக்கு முன்னால, கண்ணை மூடி திறக்கிறதுக்கு இடையில நான் வந்து உங்களுக்கு அந்த சிம்மாசனத்தை கொண்டு தந்துடுறேன் அப்படின்றான். அப்போ சுலைமான் நபி யாருக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அந்த வேதங்களை பற்றி படித்தவர், அவர் ஜின்னா மனிதனான்னு நான் கடைசியில் சொல்கிறேன், அவருக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ரைட், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அவர் உடனடியாக அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறாங்க. வெச்சத்தோட ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன், அந்த எங்கேயோ இருக்கிற சிம்மாசனம். தப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கு சகோதரர்களே, அதாவது இந்த சபாவுக்கும் இந்த சுலைமான் நபி இருந்த இடத்துக்கும் முன்னாடி எவ்வளோ கேப், எவ்வளோ தூரம். சுலைமான் நபி மஸ்ஜிதுல் அக்ஸா, அதாவது பலஸ்தீன் பகுதியில் அந்த முகத்தஸான அந்த பகுதியில் வைத்து ஆட்சி செய்கிறாங்க. பலஸ்தீன் பகுதியில் சபா, இந்த ராணி வசிக்கக்கூடிய இடம் இருக்குது யமன்ல ஒரு பிரதேசம். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் யமன்ல இருந்து அந்த சபா என்ற அந்த ஏரியாவில் இருந்து சுலைமான் நபி இருக்கக்கூடிய இந்த ஏரியாவுக்கு வாரத்துக்கு 3 மாதங்கள் தேவை. 3 மாதங்கள் தேவை. அதனால தான் அற்புதமாக அல்லாஹ் இதை சொல்றான். எப்படி சொல்றான், ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இந்தஹு, அந்த மனிதர் அந்த ஆள் போய் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து கண் மூடி திறக்கிறதுக்கு இடையில கொண்டு வந்து முன்னுக்கு வச்சுட்டாங்க. இதை சுலைமான் நபி கண்டத்தோட என்ன தெரியுமா சொன்னான், ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இந்தஹு கால ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. நாங்கள் படிக்கிற டாபிக் இன்னைக்கு. அந்த நேரத்தில் கூட என்ன சொன்னாங்க தெரியுமா, இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய சிறப்பு, இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இது அல்லாஹ் என்ன படுத்தின கண்ணியம், இது என்னால் ஒன்று செய்யலாம். எனக்கு ஜின்களை வசப்படுத்தி தந்து நான் தான் ஜின்களை வச்சு வேலை செஞ்சேன் எல்லாம் சுலைமான் நபி சொல்லவில்லை. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு அற்புதங்களையும் நிகழ்த்துகின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம், இப்போ நீங்கள் சூரத்து நம்லருடைய 15ஆம் வசனத்திலிருந்து கேட்டுக்கொண்டு வாரீங்க, எத்தனையோ கட்டங்களில் சுலைமான் நபி என்ன சொல்றார்,
இது அல்லாஹ்வுடைய வேலை, இது அல்லாஹ் எனக்கு தந்த அருள், இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அதைத்தான் கொண்டு வந்து டச் பண்றான். அப்ப இந்த நேரத்தில் கொண்டு சிம்மாசனத்தை கண் முன்னாடி கண்டத்தோட சொல்றார், கால ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லிட்டு அந்த டைம்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றார், லியபுலுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர், இது அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். இவ்வளவு எல்லாத்தையும் செய்ய வச்சு அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேனா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி மறக்கிறேனா. வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி வமன் கஃபர ஃபஇன்ன ரப்பி கனிய்யுன் கரீம், யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவருக்கே நன்றி செலுத்திக் கொள்கிறார். யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை, நீங்க நன்றி செலுத்துவோம். அல்லாஹ்க்கு தேவையா? நாங்க அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினா தான் அல்லாஹ்க்கு இந்த துனியாவில் இருக்கணும்? இல்லை, அல்லாஹ்க்கு நத்திங். அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான், உனக்கு ஒரு அருள் ஒன்று நாங்கள் செய்யக்கொலை, உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று நாங்கள் தரக்கொலை, நீ அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினால் அது உனக்கு தான் நன்மையாக வரப்போகிறது என்பதைத்தான் இந்த இடத்துல அல்லாஹ்வும் சொல்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த சம்பவத்தோடு நமக்கு சேர்த்து சொல்கிறார். அடுத்த செய்தியை பாருங்க. உடனே சுலைமான் நபி சொல்றார், இப்போ அரிசி கொண்டு வைக்கப்பட்டாச்சு. கால நக்கீரூலஹா அர்ஷஹா, கால நக்கீரூலஹா அர்ஷஹா, அந்த பெண்ணுடைய அந்த சிம்மாசனத்தை நீங்க டிசைனை மாத்துங்கன்றான். டிசைனை மாத்துங்க. ஏன் தெரியுமா? அத்தகுத்ததி அம் தகூனு மினல்லதீன லா யஹ்ததூன், அவ வந்தா எனக்கு அவட்ட கேட்டு பார்க்கணும், இது அவருக்கு தெரியுமா இல்லையான்றது டெஸ்ட் பண்றதுக்கு உடனடியாக அந்த டிசைன் மாற்றப்படுகிறது. அந்த பெண்மணி, அந்த ராணி சுலைமான் நபி கிட்ட வந்துட்டாங்க, கட்டுப்பட்டு வந்துட்டாங்க. ஃபலம்மா ஜாஅத், அவ வந்த உடனே அவருக்கு சொல்லப்படுது, கீலத் அஹாகதா அர்ஷுக், அந்த டிசைன் மாற்றப்பட்ட அந்த சிம்மாசனத்தை காட்டி இது உங்களோட சிம்மாசனமானு கேட்குறான். இவ தடமாத்தத்தில் சொல்றா, காலத் கஅன்னஹு ஹுவ, இது அது மாதிரி இருக்குது அப்படின்றான். அதுதான் இந்த ஒரு வார்த்தையில் சொல்லவும் இல்லை, அது இல்லைன்னு மறுக்கவும் இல்லை. சின்ன சின்ன டிசைன்கள் மாற்றப்பட்டிருக்குது. கஅன்னஹு ஹுவ, இது அது மாதிரி இருக்குது அப்படின்றான். ஹுவ வஊதினல் இல்ம மின் கப்லிஹா வகுன்னா முஸ்லிமின், அப்படி வந்து அந்த ராணி சம்பவத்தை சுருக்கி கூட நேரம் போகிறதுனால அப்போ அவன் என்ன சொல்கிறான்டா, இது என்னுடைய சிம்மாசனம் போன்று இருக்கிறது என்ன தகவலை சொல்கிறார். அடுத்ததாக சகோதரர்களே, அப்போ உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசியை பார்த்து சொல்கிறார்கள், பெரிய ஒரு பிரமாண்டமான மாளிகை இருந்துச்சு. கீரலஹா உதுகுலி சரஹ, இந்த மாளிகைக்குள்ள நீங்க நுழையுங்க, என்டர் ஆகுங்கன்றாங்க. இவன் என்ன செய்யறான்டா, ஃபலம்மா ரஅத்துஹு ஹஸிபத்துஹு லுஜ்ஜதன் வகஷஃபத் அன் சாக்கைஹா. இப்போ சுலைமான் நபி ஒரு மாளிகை காட்டி சொல்லிட்டாங்க, இதுக்குள்ள நீங்க நுழைஞ்சு போங்க அப்படின்றான். இவன் நுழையிறதுக்கு ரெடியாகக்குள்ளே பார்த்தா நீரோடமா இருக்குது. சும்மா தண்ணி ஓடிக்கொண்டு போற ஒரு ஏரியாவுமா இருக்குது நுழைய சொன்ன இடம். இவன் தெரியுமா சொல்றான், இப்போ பொதுவாகவே தண்ணிக்குள்ள நாங்கள் கால் வைக்கக்குள்ள என்ன செய்வோம், இப்போ நாங்கள் சாரம் கொடுத்துருக்கிறோம் அல்லது ட்ரௌசர் போட்டிருக்கிறோம், தண்ணிக்குள்ள நடக்க வேண்டி வருது, நாங்கள் என்ன செய்வோம், அட்லீஸ்ட் சாரத்தை கொஞ்சம் ஒசத்துவோம். கரண்டைக்கு மேலே நாங்கள் உடுத்திருந்தாலும் முட்டுங்காலுக்கு மேலே வந்துடாமல் கொஞ்சம் மொல்ல ஒசத்து இப்போ பிடிச்சி கூட போவோம். பெண்களாக இருந்தாலும் அபாயா போட்டிருந்தாலும் தண்ணியை தாண்டி நடக்க வேண்டிப்பட்டால் கொஞ்சம் அபாயா லைட்டாக கொஞ்சம் தூக்கிட்டு தான் மேலே காலை வைப்போம், அப்படி தானே. இப்போ இந்த ராணி நினைச்சிட்டா சுலைமான் நபி உள்ளுக்கு போய்த்து நடங்கன்றது தண்ணி நீர் தடாகத்தில் தான் காலை வைக்க சொல்றான். இவன் என்ன தெரியுமா செய்யறான், வகஷஃபத் அன் சாக்கைஹா, அவன் என்ன செய்யறா, அவட உடுப்பை சாக்கன்றது முட்டுங்காலுக்கும் கரண்டை கீழுக்கும் நடுவுல துண்டு, முட்டுங்காலுக்கும் அந்த கெண்டை காலன்னு சொல்றோமே, கரண்ட கண் இருக்குது, கரண்ட காலுக்கும் முட்டுங்காலுக்கும் நடுவுல துண்டுக்கு தான் சாக்குன்னு சொல்றது. அப்ப குர்ஆன் அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், இந்த பொம்பளை அதுளுக்கு கால் வைக்கிறதுக்கு தன்னுடைய ஆடையை அந்த சாக்களவுல உயர்த்தி கால் வைக்க பார்க்கிறா. இது சுலைமான் நபி கண்டத்தோட சொல்றாங்க, இது நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி எல்லாம் இல்ல, இன்னஹு சருஹும் முமர்ரதும் மின் கவாரின், இது முத்தால பவளத்தால பளபளக்கப்பட்ட அவ்வளவு பொறுமதியான அந்த அலங்கார பொருட்களை கொண்டு செய்த ஒரு பில்டிங் தான் இது, உள்ளுக்கு போங்கன்றாங்க. அப்ப பாருங்க பாப்போம், அப்ப எவ்வளவு பெருமதியான அந்த காலத்துல எவ்வளவு பெருமதியான ஒரு பில்டிங்காக அது இருந்திருக்கும். உடனே அந்த ராணி என்ன தெரியுமா சொல்றா, என்ன, இன்னி வலம்து நஃப்ஸி, நான் எனக்குள்ளே நான் அநியாயம் செஞ்சுட்டேன், வஅஸ்லம்து மஅ சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் இதுவரைக்கும் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டு விட்டேன், இன்றிலிருந்து நான் சுலைமான் நபியுடைய இந்த அல்லாஹ்வை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடுகிறேன் என்ற அந்த வார்த்தையை சொல்லி அந்த பெண்மணி இஸ்லாத்துக்கு வருகிறார். முழு கண்ட்ரோலும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைக்கு வருது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நான் இவ்வளவு நேரமாக சொன்ன இந்த சம்பவம் அல் குர்ஆன்ல சூரத்து நம்ல் 27வது அத்தியாயத்தில் 15வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் உள்ள ஒரு பகுதியாக இருக்குது. 30 அல்ல, கிட்டத்தட்ட 15வது வசனம் முதல் 44வது வசனம் வரை கிட்டத்தட்ட ஒரு 30 வசனங்களுக்குரிய விளக்கத்தை சேர்த்து தான் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ இன்றைக்கு இந்த மஜ்லிஸ்ல நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அல் குர்ஆன்ல 30 வசனங்களை நீங்கள் படிச்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், சுருக்கமாக படிச்சிட்டீங்க. இவ்வளவு இந்த சம்பவத்திலையும் நாங்கள் பெற வேண்டிய எங்களுக்கு தேவையான பாடம் என்னன்னு கேட்டால், இந்த சம்பவம் எல்லாத்தையும் நாங்கள் படிக்கிறதோட சுலைமான் நபி ஒவ்வொரு கட்டத்திலையும் எந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க என்றால், என்னுடைய சக்தியால் இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் கிடைக்கல,
மிருகங்களோட பறவைகளோட பாஷைகளாக இருக்கட்டும், ஜின்களை வசப்படுத்துறதாக எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு தந்த கிஃப்ட் என்று அடிக்கொரு முறை சொல்லி அல்லாஹுடைய ஃபதுலை ஞாபகப்படுத்தி அனைத்துமே அல்லாஹுவிட புறத்திலிருந்து வந்தது தான் என்று அல்லாஹுக்கு ஷுக்குர் செய்யக்கூடிய ஒரு அழகான பாடத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த உலகத்தில் வாழுகின்றத கொஞ்சம் அற்பமான காலத்தில் நாங்கள் எந்த துறையில் முன்னேறினாலும், எங்களை மக்கள் எவ்வாறு பாராட்டினாலும், நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த உலகத்தை நாங்கள் அடைஞ்சு கொண்டாலும் எந்த இடத்துல வச்சு நீங்கள் அல்லாஹை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தான் எங்களுக்கு அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு தருவான், நாளைக்கு எடுப்பான். இன்றைக்கு எடுப்பான், நாளைக்கு தருவான். இது அல்லாஹுடைய நியதியில் உள்ள விஷயம். எனவே எது நடந்தாலும் அல்லாஹ் எனக்கு தருகிறான், அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், அல்லாஹுடைய கண்ட்ரோலில் தான் இந்த உலகமே இயங்குது என்ற அந்த ஸ்ட்ராங்கான அகீதாவை எங்களோட உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டும். படித்த விடயங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனைவிமார்களுக்கும் சொல்லிக் கொடுப்பது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் வீட்டுக்கு போனால் பிள்ளைகள் அழைச்சி இந்த சம்பவத்தை சொல்லி அவர்களுக்கு இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு இந்த அதில் வரக்கூடிய அந்த படிப்பினைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா